அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னும் சில தினங்களில் பள்ளிக்கூடங்கள் துவங்க இருப்பதால் இந்த காணொளியானது அனைவருக்கும் பயன் தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். பூத்து குலுங்குற மலர்களைப் போல நம்மளுடைய மாணவர்கள், குழந்தைகள் தினம் தினம் அவங்களுடைய வாழ்க்கையில் துள்ளி குதிச்சு ஓடி ஓய்வே இல்லாமல் பள்ளிக்கூடத்திற்கு ஓடி ஓடி வந்தாங்க. ஆனால் சில மாத காலங்களாக இந்த நிலைமை தலைகீழாக மாறியிருக்குது. கோவிட்-19 இதை பற்றி இந்த உலகத்தில் தெரியாத மனிதர்களே கிடையாது. இதோடைய பாதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நல்லாவே உணர்ந்திருக்கிறோம். இந்த கோவிட்-19லேருந்து நம்மளுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நம்மளுடைய இல்லத்தில் ஒவ்வொரு குழந்தைகளையும் பத்திரமாக பாதுகாப்பாக வச்சு நம்ம பார்த்துட்டு வர்றோம். அவங்க எவ்வளோதான் வீடுகளில் பாதுகாப்பாக இருந்தாலும் பள்ளிக்கூடங்களுக்கு வராமல் அவங்களுடைய அன்றாட நிகழ்வுகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இன்றைய சூழ்நிலைகளில் குழந்தைகள் தூங்கி எந்திக்கிற நேரம் முதற்கொண்டு எல்லாமே நிறைய விதமான மாற்றங்களை சந்திச்சிருக்குது. அவங்களோட அன்றாட வேலைகள் எதுவுமே அவங்க சரியாக செய்கிறது கிடையாது. இப்போ அவங்க தூங்கி எந்திக்கிற நேரமே நிறைய குழந்தைகளுக்கு 9 மணி 10 மணி அப்படின்னு மாறிடுச்சு. ஒழுங்காக அவங்களால பல் தேய்க்கிறது கிடையாது. வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற பேச்சுகளை அவங்க அதிகமாக கேட்குறது கிடையாது. பல் விளக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் விளக்குறேன் அப்படிங்கிற மாதிரியே நம்ம பசங்களும் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய வேலைகளை செய்ய அவ்வளவு தூரம் சோம்பேறித்தனம் படுறாங்க. காலையில் எழும்பி குளிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு அவ்வளவு வருத்தமாக இருக்குது. குளின்னு நீங்கள் பல வாட்டி சொன்னதுக்கு அப்புறமேல் தான் அவங்க சோப்பையே கையில் எடுக்கணுங்கிற நிலைமைக்கு வர்றாங்க. குளிக்கிறது, ப்ரஷ் பண்ணுறது இதெல்லாம் தாண்டி சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே தலைகீழாக புரண்டு மாறி போச்சு. அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவே அதிகமாக மெனக்கிட வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லவே தேவையில்லை. அவங்களுடைய பணிகளை ஒழுங்காக திருத்தமாக எப்போவுமே செஞ்சிட்ருப்பாங்க. இதெல்லாம் தவிர அவங்க அன்றாட பணிகள் தவிர அவங்களுடைய ஒரு நாட்கள் ஃபுல்லாகவேவும் டிவி பார்த்தோம், மொபைல் ஃபோனை நோண்டிட்டு தான் நிறைய வீட்டில் பசங்களுக்கு இருக்குது. இப்போல்லாம் ரிமோட்டும் மொபைலும் வீட்டில் குழந்தைங்க கையில் தான் அதிகமாக இருக்குது. இது அவங்களுடைய உடல் அளவுலையும் மனதளவுலையும் ரொம்பவே நம்மளுடைய குழந்தைகளை பாதிக்கும். குழந்தைகள் நார்மலாக விளையாடுறது, மற்ற பசங்களோட சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற நிலைமைகள் எல்லாமே ரொம்பவே மாறிடுச்சு. இந்த நிலைமைகள் எல்லாம் மாறணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் உங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு ஆயத்தப்படுத்துறது மாதிரியே காலையில் சரியான நேரத்துக்கு எழுப்பி விடுங்க. எழுப்பி விடுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய காலை கடன்கள் எல்லாத்தையுமே செய்ய சொல்லி ஒவ்வொரு மாணவனுக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. காலையில் சீக்கிரமாக எழும்பு, பல் தேய் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் அவங்கள சரியான நேரத்தில் நல்லா தேய்ச்சி குளிக்க சொல்லுங்கள். அவங்களுடைய உணவுகளை அவங்களே சாப்பிட சொல்லி பழக்கப்படுத்துங்க. இனிமேல் ஸ்கூல் திறந்துருவாங்க அப்படிங்கிற விஷயத்த உங்கள் பசங்களுடைய மனசுக்குள்ளே கொண்டு போய் அவங்களுடைய பணிகளை அவங்களே செய்ய நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்துங்க. அப்படி செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கும் ஆசிரியர்களாகிய எங்களுக்கும் மாணவர்களை கையாளுவது மிக மிக சுலபமாக இருக்கும். நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் நம்ம கரங்களில் மட்டும்தான் இருக்குது. ஆகவே அவங்களுடைய அன்றாட வேலைகளை அவங்களை செய்ய சொல்லி பழக்கப்படுத்தி அடுத்து பள்ளிக்கூடத்துக்கு வருவதற்கு மிக வேகமாக ஆயத்தப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.